சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ரீசென்ட் டேஸ்ல எல்லாமே வந்துட்டு இருக்க நம்ம சோஷியல் மீடியா பாசிட்டிவான விஷயமும், மோட்டிவேட்டான விஷயமும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி, நெறையவே சோஷியல் மீடியால மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது, ரொம்ப லாங் பேக்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம், இல்ல செக்ஷுவல் அசால்ட்ன்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரேர் கேஸா தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா ரீசென்ட் டேஸ்ல டெய்லி நம்ம பார்க்கும்போதே ஒரு விஷயத்த பத்தி நெறையா பார்க்கனால, இது நமக்கு ரெகுலராவே இந்த மாரி விஷயம் வருது அப்படின்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சுருச்சு. இது பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம். இன்னொரு சைட் பார்க்கும்போது, இந்த விஷயம் நம்மள எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா, நமக்கு ஒரு ஃபியர் அப்படின்ற ஒரு ஆங்சைட்டிக்குள்ளயும் நம்ம போயிட்டே இருக்கோம். அத பார்க்கும்போது, ஐயோ! இந்த சொசைட்டிக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்றத. அதே மாரி பீப்பிள் இப்ப எப்படி இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, பைசானர் எஃபெக்ட்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இத பத்தி பேசுவாங்க. இத பத்தி ஷேர் பண்ணுவாங்க. இத பத்தி அவங்க டிஸ்கஸ் கூட பண்ணுவாங்க. இதனால அவங்க கோவம் கூட வருமே தவிர, இதுக்கான ஆக்ஷன் எடுக்க ஹெசிடேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப வரைக்கும் இன்க்ளூடிங் எல்லாருமே, இந்த இந்த விஷயத்த பத்தி பேசுற எல்லாருமே, இத நம்ம பேசிட்டே இருப்போம். இத நம்ம மத்தவங்களுக்கு ஹேஷ்டேக்கா கூட யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அன்டில் இன்னொரு டாபிக் வர வரைக்கும் தான் தவிர, அவங்க யாருக்குமே இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு ஏதாவது பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு ஒரு பிரிவென்ஷன் நம்ம எடுத்துட்டு வர நம்ம சைட்ல இருந்து ஒரு சேஃபரான விஷயத்த எடுத்துட்டு வரணுன்ற விஷயம் இப்ப வரைக்குமே எங்கேயுமே வரவே இல்ல. இது போயிட்டே தான் இருக்கு. இன்னும் போயிட்டே தான் இருக்கும். அப்பன்னா நம்ம ஆக்ஷன் எடுத்தா மட்டும் தான் மாற ஆரம்பிக்கும். நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ எடுத்துக்க ஆரம்பிப்போம். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன நமக்கு தேவையில்ல அப்படின்றத நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிச்சாலே, இந்த சோசியல் மீடியால இருந்து நமக்கு தேவையான அபியூஸ் எப்படி இருக்கு? இத எப்படி புரொடெக்ட் பண்ணிக்கலான்ற விஷயம் நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும்.